ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிவதாக கடந்த 9ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார். மேலும் நீதிமன்றத்திலும் விவாகரத்துக்கு அப்ளை செய்திருக்கிறார். ஆனால் அவரது மனைவி ஆர்த்தி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த சூழலில் இப்போது அவர் வெளியிட்டிருக்கும் விளக்கத்தை வைத்து ஜெயம் ரவியை ரசிகர்கள் சரமாரியாக கேள்விகளை சமூக வலைதளங்களில் எழுப்பி வருகின்றனர். ஆனால் அதிர்ச்சி தரும் விதமாக ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கடந்த 9ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதாகவும் நெஞ்சம் கசந்த எடுத்த கனமான முடிவு என்றும் உருக்கத்துடன் தெரிவித்திருந்தார். மேலும் நீதிமன்றத்திலும் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். ரவி இவ்வாறு கூறினாலும் அவரது மனைவி ஆர்த்தி இதுகுறித்து எந்த கருத்தும் கூறாமல் இருந்தார். சூழல் இப்படி இருக்க ஆர்த்தி இன்று தெரிவித்திருக்கும் விளக்கத்தில், சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன். இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்து விட்டதாக நான் உணர்கிறேன். என் கணவரிடம் மனம் விட்டு பேச, என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீபகாலமாக பலவித முயற்சிகள் செய்தேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது. நானும் என் 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தைச் சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கின்ற நிலையிலும் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்போதும் விரும்புகிறேன். ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க இயலாது. அதாவது உண்மையில் தனது தரப்பில் எந்தவிதமான குறையும் இல்லை என்றால் ஆர்த்தி பேச வந்தபோது ஏன் ரவி மறுக்க வேண்டும்? நினைத்திருந்தால் பேசி முடித்திருக்க முடியுமே என்று கூறும் ரசிகர்கள், ஆர்த்தியின் கவனத்துக்கு கொண்டு செல்லாமல்தான் ரவி இந்த முடிவை அறிவித்தாரா என்றும், குழந்தைகளின் நலனை கொஞ்சம் கூடவா ரவி யோசித்து பார்க்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். எது எப்படியோ இந்த விவாகரத்து விவகாரத்தில் இன்னும் பல விஷயங்கள் புதைந்திருக்கின்றன என்று ஆர்த்தியின் ஸ்டேட்மெண்ட் உணர்த்தியிருப்பதாகவும் திரைத்துறையிலிருந்து முணுமுணுப்புகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன.